நம்ம இப்போ தொடர்ந்து ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூரோப்பியன் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் தான், டாட் ஸ்காலர்ஷிப். அதாவது இது ஜெர்மனியில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த டாட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஜெர்மனியில் இஷ்யூ பண்ணுற ஒரு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, யூ ஷுட் நாட் பி அன் ஜெர்மன் சிட்டிசன். அதாவது நீங்கள் ஜெர்மன் சிட்டிசனாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப நாள் நீங்கள் ஜெர்மனியில் வாழ்ந்துருக்கக்கூடாது. ஸோ லைக் ஸ்டடி பர்பஸ்க்காக ஆல்ரெடி போயிருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்காக போயிருக்கீங்க, பட் ரொம்ப நாள் நீங்கள் ஜெர்மனியில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எலிஜிபிள் கிடையாது, டாட்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த டாட் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மாஸ்டர்ஸ், போஸ்ட் டாக்டரல், ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் இப்படி ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரியில், அதாவது மாஸ்டர்ஸ்னால் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா, பிஹெச்டினா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா, இந்த மாதிரி செப்பரேட் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி முடிச்சிருக்கணும். அண்ட் சில யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ஒரு யூஜி முடித்து மினிமம் 2 years ஆஃப் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்டிகுலர் யூஜி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கணும். அண்ட் பிஹெச்டி அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், அதாவது எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க உங்களை வந்து நீங்கள் வந்து இங்கே ரிசர்ச்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் பிஹெச்டிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கொடுக்கணும். அண்ட் சில என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் மேண்டேட்ரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், வை ஜெர்மனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ஜெர்மனி இஸ் இன் நீட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இப்போ கொஞ்சம் லைக் சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் this Germany is providing you one of the very good opportunities where you can opt to study. நீங்கள் வந்து தாராளமாக அங்கே போய் படிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஜெர்மனியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது சீக்கிரம் கிடைச்சிடும். அண்ட் ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் தி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி. ஸோ நீங்கள் அங்கே ஒரு பிஆர் வாங்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ட்ராவல் டு ஆல் தி அதர் 29 யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம தாராளமாக போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஜெர்மனியில் படிக்கிறதுக்கு. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் காஸ்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் சில இடத்துல டியூஷன் ஃபீயே கிடையாது, சில இடத்துல டியூஷன் ஃபீ ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டாட் ஸ்காலர்ஷிப்பில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் யூ வில் பி கிவன் 900 euros ஃபார் யுவர் லிவிங் எக்ஸ்பென்ஸ். அதாவது நீங்கள் அந்த 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 அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு 900 euros உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா 1300 euros வரைக்கும் கொடுப்பாங்க எவ்ரி மந்த். பிஹெச்டி அப்படின்னா இது 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில மாஸ்டர்ஸ் 12 months 1 yearக்கான மாஸ்டர்ஸாக இருக்கும், சில மாஸ்டர்ஸ் 24 monthsக்கானதாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி மாஸ்டர்ஸ் டைம் பீரியட், நீங்கள் 12 months 24 monthsன்றதை வச்சு 12 to 24 months உங்களுக்கான இந்த ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபேர். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜெர்மன் போகிறதுக்கும் ஜெர்மனிலேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குமான ஏர்ஃபேர் இதில் பேர் பண்ணிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், சில யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கான ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்க, அந்த கிட்டையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸை சில யூனிவர்சிட்டிஸ் பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டியூஷன் ஃபீயும் சேர்த்து இதில் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து உங்களுக்கு அக்டோபர்ஸில் ஓப்பன் ஆகும், ஜென்ரலாக அக்டோபர்ஸில் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ பீயிங் அ ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். ஸோ மேலும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின ஐடியாஸ் வேணும், எந்தெந்த கண்ட்ரீஸ் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. அடுத்து நம்ம எய்ஃபில் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப், அதாவது ஃப்ரான்ஸில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.